வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் இடத்தில் உங்களை வரவேற்கிறேன். விசுவாசத்தோடு இந்த புது மாதத்தின் துவக்கத்திலே நாம் இடத்தில் இருக்கிறோம். மிக நிச்சயமாய் மக்களே, நீங்கள் யார்? உங்களுடைய வழிகளை தேவன் நோக்கி இதற்கு நகர்த்துகிறீர்களோ, தேவன் மாறாதவர். என தேவன் தன்னுடைய வார்த்தையிலே சொன்னதை நினைவு கூறுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கே வாருங்கள். தேவன் இந்த இடத்தில் உங்களுக்கு இந்த நாள் அழைப்பானதை இந்த இடத்துல கொடுக்கிறார். நீங்கள் யார்? வருத்தம் உள்ளவராகும், பாரம் உள்ளவராக, பலவிதமான கடிதங்களை, பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கடந்து போகிற ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்கள் இனியும் என்ன செய்வது என்று வழி தெரியாத ஒருவராய் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை நீங்க இந்த இடத்துல தற்செயலாக இந்த இடத்துல பார்க்கல. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க இந்த சந்தர்ப்பமானது உங்களுக்கு இந்த இடத்துல உருவாக்கப்பட்டதே. ஆனால் இது உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தினுடைய வெளிப்பாடு. ஆம், தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய. ஒருவேளை இந்த நேரம் நீங்க இந்த டிவி சேனலை மாத்திட்டு இருக்கலாம். நீங்க மாத்துகிற இந்த நேரம், இதோ இந்த வார்த்தையானது நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கடினங்கள், உங்களுடைய போராட்டங்கள் நிமித்தம் நீங்கள் தவிப்பிலே அல்லது தனிமையிலே அல்லது மன அழுத்தத்துக்கு தள்ளப்படாமல் தேவனுடைய உதவியானதை பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே. தேவன் உதவி செய்ய தயாராக இருக்க. அதி அற்புதமான விதத்திலே தேவன் அவருடைய கரமானதை நீட்டி உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறார். நீங்கள் சாட்சியிலே பார்க்க போகிற இந்த நபருக்கு தேவன் செய்தது போல, என இவருடைய சரீர பிரச்சனை நிமித்தம் 8 முறைக்கு மேலாகும் இவர் மரித்தவராய் இடத்தில் கருதப்பட்டார். என ஒவ்வொரு முறையும் இவருடைய சூழ்நிலை மோசமானதாய் இடத்தில் மாறிக்கொண்டிருந்தது. வாழ்க்கை அழிக்கப்பட்டதாய். யோசித்து பாருங்கள். ஒருவர் தன் வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்நாளை வீட்டிலே செலவழிப்பது இந்த சிறந்ததா அல்லது மருத்துவமனையிலே செலவழிப்பது சிறந்ததா? என இவர் மருத்துவமனையிலே பல காலங்கள் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இவருடைய மருத்துவ பரிசோதனையினுடைய ரிப்போர்ட் இந்த 1500 பக்கங்களுக்கு மேலாக இருந்தது. உங்களால் நம்ப முடிகிறதா? இதான் இவருடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனா என்ன நடந்தது? தேவன் எப்படியாக இந்த நபருக்கு உதவியானது செய்தார். இவருடைய வாழ்க்கையின் மீதாக வேலை செய்த இந்த அசுத்தத்தினுடைய வேலை எப்படியாக நிறுத்தப்பட்டது. நீங்களே இந்த சாட்சியிலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக சாட்சியை பாருங்கள். இப்பொழுதே 89 நாள் நான் மருத்துவமனையில் அட்மிட்டாக இருந்தேன். 8 தடவை நான் மரித்ததாய் கருதப்பட்டேன். 1500 பக்கங்களுக்கு என்னுடைய ரிப்போர்ட் இருக்கு. நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. என் பெயர் சுலீமா. என் பெயர் கேசியா சுவாரஸ். நாங்கள் இளம் வயதில் சந்திச்சுக்கிட்டோம். 27 வருஷத்துக்கு முன்னாடி ஆலயத்தில் சந்திச்சுக்கிட்டோம். இந்த வாழ்க்கையின் பயணத்தில், இந்த தருணத்தில் தேவனுடைய வார்த்தையில எழுதப்பட்டிருக்க மாதிரியே நான் நடந்து கொண்டேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் சரின்னு அவர் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கான பலன் எங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சது. உண்மை என்ன அப்படின்னா, நம்ம பயத்தை இழக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுக்கிற தீர்மானம் தான் சிறந்தது அப்படின்னு நம்ம நினைப்போம். எனக்கு நடந்ததும் அதே தான். நான் கெட்ட பழக்கத்தினுடைய உலகத்தில் நுழைந்தேன். பெண்கள், பார்ட்டி, குடிக்கிறது, தவறான உறவுகள். நம்ம அப்படியே நம்பலை ரட்சிப்புன்றது உண்மைன்னு சொல்லி. போதகர் அப்படியே சொல்கிறார், நம்ம பாவத்தில் இறந்தோன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் எனக்கு தெரியும் தேவன் அப்படிப்பட்ட கொடூரமானவர்கள், தேவன் இரக்கம் உள்ளவர். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். நம்முடைய தவறை தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தணும், தப்புகளை நியாயப்படுத்திக்கிறதுக்காக. இந்த தொற்று வியாதி, கொரோனா தொற்று வியாதியினுடைய காலத்தில் பலவிதமான வியாதி, இது இல்லாமல் பலவிதமான வியாதிகளுக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். அதில் சில வியாதிகள் தான், அதில் சில விஷயங்கள் தான் வியாதின்னு நான் சொல்ல முடியும். வியாதி இல்லாமல் பல காரியங்கள். நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். இவரை மருத்துவமனையில் சேர்த்து ஐசியூவில் வச்சிருந்த தினங்கள்லாம் மிகவும் கடினமானதாக இருந்தது. அவர் இன்குபேட்டரில் ரொம்ப நாள் இருந்தார். இவ்வளவும் செஞ்சு எனக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, நாம் கொடுக்குற மருத்துவங்கள் அவருக்கு பிரயோஜனமாக இல்லை. அது அவருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கல. நாட்கள் செல்ல செல்ல இன்னும் மோசமடைஞ்சாரு, அதிக பாதிப்புக்குள்ளானாரு. அந்த தருணத்துல நிறைய இருதய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அவருக்காக ஒரு மிஷின் அதை கண்டறிஞ்சிட்டே இருந்தது.
அவர் ரத்த சோகைக்குள்ளானாரு, நிறைய ரத்தத்தை இழந்தாரு. மூக்கு வாய் வழியா காயப்பட்டிருந்த இடத்துல இருந்து ரத்தம் அதிகமாக வெளியேறிச்சு. மேலும் அவருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது. அவருக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாயிட்டே இருந்தது. அதனால ரத்தம் மாற்று சிகிச்சை பண்ணோம், அதாவது ஹீமோ டயாலிசிஸ் பண்ண ஆரம்பித்தோம். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அவர் இருந்த அந்த முதல் வார சூழ்நிலையில் அவர் உயிர் வாழ்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. அங்கே இருந்த மருத்துவர்களும் அவங்களால முடிஞ்ச எல்லா மருத்துவங்களும் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் உறுதியாக இல்லை, அவர் எந்த தருணத்தில் வேணால் அவர் மறிக்கிற தருணத்தில் இருக்காருங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களால எதையுமே உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு மத்தியில், இந்த பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேணுமானால் ஒரு பகுதி நான் சொல்ல முடியும். என்னுடைய ரிப்போர்ட்டுகளில் ஒரு பகுதி தான் இது. ஏறத்தாழ 1500 பக்கங்கள் உள்ள எல்லா விதமான டெஸ்ட், மருத்துவமனையில் நான் கடந்து சென்ற ப்ரொசீஜர்ஸ், மருத்துவமனையில் மருத்துவருங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட், அவங்க சொல்கிற அந்த வியாதியை பற்றிய தகவல்கள் அந்த அளவுக்கு மோசமான ஒன்றாக இருந்தது. நான் சொன்னேன்னா இருளான ஒன்றாக இருந்தது, பயங்கரமான ஒன்று. எல்லா ரிப்போர்ட்டுமே இருளான பயங்கரமான ரிப்போர்ட்டுங்க. மருத்துவருங்க இந்த ரிப்போர்ட்டு நார்மலாக தெரியல. இந்த இடைப்பட்ட காலகட்டம் நான் கோமாவில் இருந்தேன். அது உண்மையாக பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. இந்த பயத்திற்குரிய மோசமான இடைப்பட்ட காலத்தில் தான், இந்த நிலைமையில தான் நான் உணர்ந்தேன், உண்மையாகவே எனக்கு தேவன் தேவை. எனக்குள்ள அவரை குறித்து மிகப்பெரிய கவலை இருந்தது. அதனால நான் தீர்மானிச்சேன், நான் உறுதியாக இருந்தேன், எனக்கு உண்டான கவலை எல்லாமே அவருடைய ஆத்துமா சரியான இடத்துக்கு போகணும், அதை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான். என்னுடைய மனதில் என்னால் மிக உறுதியாக சொல்ல முடியும். என் நினைவில் இருந்த முதல் விஷயம், அந்த இருளான இடத்துலேருந்து நான் கண் விழித்த போது, எனக்கு சுயநினைவு திரும்பின போது, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவு ICU, நான் கண் விழித்த உடனே என் நினைவில் என் யோசனையில் வந்த முதல் விஷயம் பயங்கரமான ஒரு நினைவாக இருந்தது. இப்போ நான் யோசித்தேன், இப்போது அடுத்தது என்ன, என் ஆத்மா எங்கே போகுது, அதை எடுத்துக்கொள்ள வரப்போகிறது யார்? அது உண்மையாக நிஜமான ஒரு அனுபவமாக இருந்தது, பயமான ஒரு விஷயமா இருந்தது. அதாவது ஒரு விதமான வாசனை, மரண வாசனைன்னு சொல்ல முடியும். அந்த வாசனை என்னால் உணர முடியுது. அந்த வாசனை என்னை மீண்டும் அந்த இடத்தினுடைய நினைவுகளை என்னை கொண்டு வருது. நான் அந்த இடத்துல இருக்கிறத ஏற்றுக்கல. நான் சொன்னேன், இல்லை, நான் தேவனோட கூட ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனால் உண்மை என்னென்னா, நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவனோட வாழலை. நான் தேவனுடைய பிள்ளையாக என்னை நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மை என்னென்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வாழலை. நான் உண்மையில் தேவனுடைய பிள்ளையாகவும் இல்லை. நான் இப்போ தீர்மானிக்க வேண்டிய நேரமாக இருந்தது. ஒன்று உணர்ச்சியை பயன்படுத்தணும், அப்படி இல்லைன்னா விசுவாசத்தை. ஆமாம், என்னுடைய விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும். என் வாழ்க்கையில் இருந்த வார்த்தையை நம்பி என்னுடைய விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும். அதன் அடிப்படையில் தான் நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிக்காக நான் காத்து கொண்டு இல்லை. என்னால் அந்த சிறப்பு நிகழ்ச்சி வர்றதுக்காக காத்து கொண்டு இருக்க முடியல. நான் தேவனை கண்டடையணும். ஏன்னா அந்த தருணத்தில் எனக்கு உண்மையாகவே ஒரு பதில் தேவைப்பட்டது. நானும் என்னுடைய 3 பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தோம். அந்த தருணத்தில் என்னுடைய வருமானமும் அவருடைய வருமானம் மட்டும்தான் இருந்தது. அந்த தருணம் நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். அதை குறித்து நான் 2-3 தடவைலாம் யோசிக்கல. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது செலவுக்கு தேவைப்பட்டா நான் என்ன பண்ணுவேன், இவர் அட்மிட் செஞ்சிருக்கிற நிலைமையில எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்னா யோசிக்கல. ஏன்னா அந்த தருணத்தில் நான் மட்டும்தான் வீட்டுக்கு எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த தருணத்தில் நான் என்ன பண்ண போறேங்கிறது குறித்துலாம் நான் கவலைப்படலை. எனக்கு எந்த வலியும் உருவாகல. ஏன் அந்த வலி உருவாகலைன்னா, இந்த வாய்ப்பு, இந்த தருணம் அவருடைய ஆத்மாவை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு. தேவனிடத்துல நான் கேட்டிருந்தேன், எங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கொடுக்கும்படி. அது ஒரு செவ்வாய்க்கிழமை கூட்டமாக இருந்தது. இது ரொம்பவும் ஆர்வத்துக்குரிய விஷயம். நான் பீடத்து மேலே ஏறி இருந்தேன். அது ஒரு குணமாக்குதலின் ஜெபம், காலை வேளையில் நடந்த ஜெபம். ஒரு உதவி போதகர் தான் அந்த கூட்டத்தை நடத்தினாரு. அந்த கூட்டத்தில் ஒரு 5 பேர் தான் இருந்திருப்போம். அந்த போதகருக்கு தெரியாது நான் பீடத்து மேலே ஏற போறேன்ட்டு. அவர் கூட்டத்தை முடிச்சிட்டாரு. முடிக்கும் போது சொன்னாரு, நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல விரும்புறேன்னு. எது மிக பெரியதுன்னு கேட்டாரு. பீடமா இல்ல தியாகமா? அந்த தருணம் தேவன் என்னை உற்சாகப்படுத்தினாரு. அவர் என்கிட்ட பேசினாரு. நான் அதை புரிந்து கொண்டேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற எதையும், எந்த ஒரு விஷயத்தையும் நான் கொடுத்தாலும் அது எதுவுமே பெருசா இருக்காது தேவனுக்கு முன்னாடி. என்கிட்ட கொடுக்கறதுக்கு, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நான் சொன்னேன். நான் தியாகத்தை செலுத்தின அடுத்த வாரத்திலே லாரிஸ் கோமாலிருந்து முற்றிலுமா விடுதலை பெற்றாரு.
இதை யாருமே நம்பவே இல்லை. நான் கோமாலேருந்து மீண்டு வந்தபோது உண்மையாக யாருமே நம்பலை. வினோதமான ஒரு விஷயமாக இருந்தது. என்னை சுற்றி நிறைய டாக்டருங்க ஒரு டீமாக அப்படியே சுற்றி இருந்தாங்க. அதில் ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்க அப்படியே கேட்டாங்க அங்கே ஒரு மருத்துவர்கிட்ட, டாக்டர் உங்களுக்கு லாயர்ஸ் நினைவு இருக்கா டாக்டர்? அவர் சொன்னார், என்னுடைய கையில் மட்டும் அவர் 2 முறை இறந்தார். 2 தடவை அவருங்க என் கையில் இறந்து விழுந்தார். இது ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய தருணம். இன்னும் சொல்ல போனா மருத்துவரே அன்னைக்கு அழுதாரு. அந்த நாள் அவர் வானத்தை நோக்கி, தேவனே நான் அந்த பரலோகத்துல உங்க கூட இருக்கணும்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு சாட்சியையும் அதிசயத்தையும் நான் பார்த்ததே கிடையாது. எனக்குள்ள அந்த நிச்சயம் வந்தது. நான் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையாக மாறணும்னு தீர்மானித்தேன். நான் இப்படியா இருக்க விரும்பல. ஆலயத்திலும் கூட நான் அந்த உதாரணத்தை உபயோகப்படுத்தினேன். அதாவது ஒரு கால் ஆலயத்துக்குள்ளே ஒரு கால் ஆலயத்து வேலையை நான் அப்படி இருக்க விரும்பலை. இல்லை, நான் உண்மையாக தேவனோடு கூட நேரடியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும்னு விரும்பினேன். நான் உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக மாறணும்னு முடிவெடுத்தேன். ஒரு வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே தலையணையை போட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டே நான் அதோடவே ஆலயத்துக்கு போனேன். என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு தரும்படி அந்த காலகட்டத்தில் தான், அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. என்னுடைய இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அந்த நேரம் தேவனுக்கு நான் நன்றி செலுத்தணும். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறதா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு ரட்சிப்பினுடைய உறுதி எனக்குள்ளே இருக்குது. நான் இனிமேலும் சாவறதுக்காக பயப்படலை. என்னுடைய மனைவினால் அதை ஒரு சாட்சியாக சொல்ல முடியும். ஏன்னா 20 நாள் நான் கண்ணை மூடுறதுக்கு கூட பயந்தேன். இறந்துருவேணுன்ற பயத்தில் நான் தூங்க விரும்பலை. ஆனால் இன்னைக்கு நான் எந்த ஒரு மரண பயத்துலையும் இல்லை. எனக்கு மரண பயமே கிடையாது. இன்றைக்கி என் ஆத்மாவுக்கு ஒரு ஓனர், முதலாளி இருக்கார். இன்றைக்கி என் ஆத்மாவினுடைய ரட்சிப்பின் உறுதி, அந்த முத்திரை எனக்குள்ளே இருக்குது, நிச்சயம் எனக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் ஒரு வேதகம வசனத்தை படித்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி பீடத்தின் மீது நம்ம எதையெல்லாம் வைக்கிறோமோ அது எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. என்னுடைய வாழ்க்கையும் என் கணவருடைய வாழ்க்கையும் நான் பீடத்தின் மேலே வச்சேன். நான் என்னுடைய தியாகத்தை செஞ்சேன். இன்னைக்கு அதுக்கான பலனா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வீடு, என்னுடைய கணவர் தேவனுக்கு சொந்தமானவங்களா இருக்காங்க. பீடத்தின் மூலமா, பீடத்தின் மேலே நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை, நான் மிகவும் சந்தோஷமான நபராக இந்த உலகத்தில் இருக்கேன். என்னால் இன்னைக்கு சொல்ல முடியும், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன். நான் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்குள்ள உறுதி இருக்கு. இன்னைக்கு என்னுடைய பிள்ளைங்க தேவனுக்கு ஊழியம் பண்றாங்க. நானும் என்னுடைய கணவரும் பீடத்து மேல இருக்கோம். தேவனிடத்துல கேட்க வேற எதுவுமே இல்லை. நான் தேவனுக்கு நன்றி மட்டும்தான் செலுத்துறேன். ஒவ்வொரு நாளும் நான் கண்களை திறந்து எழுந்திருக்கும் போது தேவனை இன்னொரு நாளுக்கு நன்றின்னு தான் சொல்றேன். மேலும் ஒரு நாள் நான் உங்களை மகிமைப்படுத்த போறேன்னு சொல்லுவேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் தான் இவருடைய வாழ்க்கை வியாதி நிறைந்ததாய், பலகீனம் நிறைந்ததாய், தோற்கடிக்கப்பட்டதாய், அவமானமானதாய். இந்த நேரம் எனக்கு நீங்க இந்த இடத்துல பதிலானது சொல்லுங்க. நிச்சயம் நீங்க சொல்கிற பதில் எனக்கு கேட்க போவதில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த பதில் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு அழிக்கப்பட்ட வாழ்க்கையானதை, மக்களே, ஒரு அழிக்கப்பட்ட வாழ்க்கையானதை எத்தனை பேர் நீங்கள் அப்படியாக இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜியாபி, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை சரி செய்தால் மறு பிரச்சனையை சந்திக்கிறீர்கள். ஒரு சூழ்நிலையை ஜெயித்தால் மறு கடினத்தை சந்திக்கிறீர்கள். ஒரு வெற்றியை பெற்றால் நீங்கள் பல தோல்விகளை இடத்தில் தள்ளப்படுகிறீர்கள். ஏன்? இதுதான் தேவன் உங்களுக்கு விரும்புகிற வாழ்க்கையா? இப்படியாக தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையானதை நகர்த்தவுடைய இடத்தில் விரும்புகிறார்? மிக நிச்சயம் இல்லை. தேவன் அவருடைய கரமானதை நீட்டுகிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீதும் அதி அற்புதமான காரியங்களை செய்யும்படியாக மக்களே. ஆனா தேவன் அப்படியான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு செய்ய நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுக்கிறீர்களா? இதுதான் ஆர்வத்துக்குரிய கேள்வி. இந்த விசுவாசத்திலே நீங்கள் உங்களுடைய வழிகளை தேவ நோக்கி இந்த நகர்த்தினார். இந்த நபருக்கு என்ன தேவன் செய்தாரோ அது உங்களுக்கும் செய்ய முடியும்.
எனவேதான் நீங்க இந்த விசுவாசத்திலே வரவேற்கப்படுகிறீர்கள். வெள்ளிக்கிழமை இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே இந்த சாபங்களை உடைக்க, இந்த அசுத்தங்களை கட்ட, இந்த பொறாமையினுடைய ஆவியை இந்த நீதிக்க. மக்களே, எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க சந்தோஷமா இருப்பதை குறித்து பார்த்து பொறாமைப்படுகிறவரா இருக்காங்க? உங்களுடைய கணவர் உங்களோடு நடந்து கொள்கிற விதம், உங்களுடைய மனைவி உங்களை பார்த்துக் கொள்கிற விதம், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிற விதம், ஒரு அருமையான குடும்பம் உங்களுடையது. ஆனால் அந்த குடும்பம் இனியும் அப்படியானதா இடத்தில் இல்லை. உங்களுடைய திருமணம் துவக்கம் அருமையானதா இருந்தது, உங்களுடைய கணவன் மனைவி உறவு அருமையானதா இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை அருமையானதா இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலை இந்த இடத்துல இன்று நாள் மாறி இருக்கும். என நீங்க திருமணத்திலே உங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷமாய் இருப்பதை குறித்து இந்த பொறாமை கொண்ட மக்கள், இந்த பொறாமை அசுத்தத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வீட்டை அழித்தது. இந்த சந்தோஷம் இனியும் இல்லை. எனவேதான் நாளை கூட இந்த வெள்ளிக்கிழமையிலே பொறாமையினுடைய ஆவியை எதிர்த்து நாம் பலனாயுதத்தில் போராட போகிறோம். இந்த அசுத்தம் உங்க வாழ்க்கையிலிருந்து கட்டப்பட முடியாது. வழிகள் உண்டாக்குங்கள், எங்களுடைய இடத்தில் இணைந்திருக்க முடியாது. இந்த அசுத்தம் எப்படியாக ஒரு நபருடைய வாழ்க்கைக்குள் நுழைகிறது, அதனுடைய அடையாளங்களானதென்ன, இந்த சிறு விளக்கத்தின் வீடியோ மூலமாய் தெரிந்து கொள்ள இந்த அடையாளங்களை கவனியுங்கள். இப்பொழுது உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்பம் ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். சரியாக நீங்க பார்த்த இந்த அடையாளங்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டது, ஏன் நீங்க இதுல 3, 4, 5 அப்படியான அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதை பார்க்கலாம். உங்களுக்கு ஆவிக்குரிய உதவி தேவை. மக்களே, என்ன தவற எடுத்துக்காதீங்க. இதான் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய உதவி அவசியமான வாய்ந்தத்தில் இருக்கிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக. ஏன்னா நீங்க இந்த இடத்துல இப்படியான யோசனை உடையவரா இந்த இடத்துல இருக்கீங்களா? இதான் என் தலையெழுத்து, இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை, நான் இப்படியாக தான் வாழ்ந்தாக வேண்டும். தேவன் இந்த வாழ்க்கை உங்களுக்கு இந்த இடத்துல விரும்பல. தேவன் இப்படியான வாழ்க்கை உங்களுக்கு விரும்பல. தேவன் உங்களுக்கு அதி அற்புதமான வாழ்க்கையை இந்த இடத்தில் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இந்த இடத்தில் இருக்கும்படி, அவருடைய விருப்பத்தை, அவருடைய வழிகளை கீழ்ப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான நபராய் தான் தேவன் உங்களை பார்க்க விரும்புகிறாரே தவிர, ஒரு அழிக்கப்பட்ட, சபிக்கப்பட்ட, பிரச்சனைகளிலே, தவிப்பிலே, வலியிலே, வேதனையிலே விழுந்த ஒருவராய் அல்ல. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஆனா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய நீங்க அவருக்கு உதவி செய்ய தயாரா இருக்கீங்களா? வழி உண்டாக்குங்கள். தொலைபேசியில் இந்த நேரம் கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். இலவச ஆலோசனைகளுக்கு, ஜெபங்களுக்கு, தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கை மீது வெளிப்படுத்தப்படும்படி அவர் அதிசயமான செயல்களை செய்ய தயாராக இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் கரம் விரிக்கப்பட்டவா இருக்கிறது. நீங்க அவரிடத்திற்கு வர உங்களுடைய ஒரு படியானது எடுத்து வைங்கள். மீதமுள்ளதை தேவன் உங்களுக்கானதை எடுத்து செய்வார். மக்களே, தேவன் உங்களுக்கானதை செய்வார். நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த நபருக்கு நடந்ததை போலதான். இந்த சாட்சியிலே தேவன் எப்படி இவருக்கு இந்த உதவியானதை செய்தார். நீங்களே இந்த பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக. என மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டவராய், தவறான பழக்கங்களுக்கு, தவறான வாழ்க்கைக்கு அழிக்கப்பட்டவராய், திருமண வாழ்க்கையின் மிக மோசமான சூழ்நிலையில இருந்த ஒரு நபராய் தேவனுடைய உதவி இவருக்கு இந்த கிடைத்தது. இன்னொரு வார்த்தையில் விடுதலையை பெற்றார். என்ன விடுதலை இவர் வாழ்க்கையின் மீது நித்தம் பெற்றார்? அது எப்படியாக பெற்றார்? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே.
நான் ஒரு கெட்ட பழக்கத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். குடித்து கொண்டிருந்தேன், சூதாடி கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையினுடைய மோசமான பகுதியாக நான் சொல்வது என்னுடைய திருமண வாழ்க்கை. என் மனைவியோடு எனக்கு இருந்த உறவின் முறை. நான் சந்தோஷத்தை தேடிக் கொண்டிருந்தேன். நான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய திருமண வாழ்க்கையானது முறிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. ஆபாச படங்களிலே மூழ்கி போன ஒருவனாக நான் இருந்தேன். அதனால்தான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையேயான எங்கள் உறவு சரியில்லாமல் இருந்தது. வெளிப்புறத்திலே வாயினால் என் மனைவியை நான் நேசிப்பதாக சொன்னேன். நான் உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலே உண்மையில் என் மனைவியை நான் நேசிக்கவில்லை. நான் என்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தேன். உண்மையில் நான் என் மனைவிக்கு துரோகம் செய்தேன். நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டேன். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருந்த உறவை நான் முறித்தேன். எங்கள் திருமணமானது அழிக்கப்பட்டது. ஏனென்றால் எனக்குள் இருந்த அந்த கெட்ட பழக்கம் என்பது ஆபாச படம் பார்ப்பது. நான் குடிப்பேன், அது மட்டுமின்றி போதை அடிப்பேன். ஒவ்வொரு முறை நாங்கள் பார்ட்டி கொண்டாடும் பொழுது நான் வேலை முடிந்து நேரடியாக வீட்டுக்கு செல்ல மாட்டேன். நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி அங்கே பார்ட்டி கொண்டாடுவோம். இரவு துவங்கி காலை வரையில். பிற்பாடு அப்படியே நான் சாதாரணமாக வீட்டுக்கு செல்வேன். நான் மிக அதிகமாக குடித்து கொண்டிருந்தேன். ஒரு வாரத்தில் நான் 15,000க்கு குடிப்பேன். சில நேரத்தில் 22,000க்கு நான் குடிப்பேன். ஒரு வாரத்திலே தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்க நான் பெரும் ஆசை உள்ளவனாக இருந்தேன். எனவேதான் என் கெட்ட பழக்கமானது வளர்ந்தது. அது நிறுத்தப்பட முடியாதிருந்தது. என் மனைவியின் இடத்திலே கேட்கும் போது நான் சொல்வேன், பணம் இல்லை. பிற்பாடு இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாகும். அந்த அளவு கெட்ட பழக்கமானது என்னை தவறான வழியில் நடத்தியது. நான் என் மனைவியோடு இருக்க விரும்பவில்லை. என் மனைவியை விட்டு நான் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய மனதானது மிகவும் ஈர்ப்பாயிருந்தது மற்ற நண்பர்களுக்கு. ஒரு நாள் என் மனைவியை நான் தவிர்த்து விட்டேன். அதாவது மனைவியிடமிருந்து என்னை மறைத்து கொண்டேன். அதுதான் என் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்களுக்கு தெரியும், நான் கோபமாக இருக்கும்போது ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். யாருமே. அதுவும் நான் குடித்திருந்தால் ஒருவர் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் அப்படி குடித்திருக்கும் போது யாருமே என் கிட்ட வரமாட்டார்கள். நான் என் மனைவியை மிக பயங்கரமாய் அடிப்பேன். அதான் என் இன்னொரு பிரச்சனையாக இருந்தது. என் நண்பர்கள் கூட நான் குடித்து கொண்டிருந்தால் என் பக்கத்தில் வரமாட்டார்கள். நான் எல்லோரையும் அடிப்பேன், பயங்கரமாய் அடிப்பேன். அவர்கள் என்னை விட்டு ஓடும் அளவிற்கு. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த செயலை. என்னால் முடியவில்லை. ஏறத்தாழ என் திருமணத்தை இழக்கிற நிலைமைக்கு அது போய்விட்டது. அந்த நாட்களில் நான் சிகிச்சைக்கு வந்தபோது கெட்ட பழக்கம் ஆவிக்குரியது என்று நான் கற்றுக்கொண்டேன். மேலும் இது அசுத்த ஆவி என்பதை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அது என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி என்னை உணர்ச்சி வசப்படுகிறவனாய் மாற்றிக் கொண்டிருந்தது என்று நான் தியாகம் செய்தேன். எல்லாவற்றை நான் தியாகம் செய்தேன். சிகிச்சையானது என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக செய்யப்பட்டது. என் சரீரத்துக்காக, என் வாழ்க்கைக்காக. நான் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையானேன். கெட்ட பழக்கம் என்னை விட்டு சென்றது. நான் அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டேன். நான் இனிமேலும் குடிப்பதில்லை. இனிமேல் நான் கோபப்படுவதில்லை. என் பண வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லா கட்டணங்களை செலுத்துகிறோம், பணத்தை பயன்படுத்துகிறோம். எங்கள் பண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கெட்ட பழக்கங்களுக்காக இனியும் நான் பயப்படவில்லை. எனக்குள்ளாக ஒரு புது எண்ணம் உருவாகி இருக்கிறது. ஒரு புது வாழ்க்கை. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே ஒரு புதிய உறவு. நான் விடுதலையா இருக்கிறேன். எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன். இனிமேலும் குடி இல்லை, இனிமேலும் ஆல்கஹால் இல்லை, இனிமேலும் கோபம் இல்லை. நான் இப்போது விடுதலையா இருக்கிறேன். நான் இப்போது ஒரு புது நபராக இருக்கிறேன். நான் விடுதலையா இருக்கிறேன். அவர் என்னை விடுதலையாக்கினார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நல்லது மகளே, ஒருவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆவி நுழையும் பொழுது பிரச்சனைகளை, அசுத்தங்களை, இருள்களை இந்த இடத்துல அது நிறுவனமாக்கும். தேவனுடைய அக்கினியிலே வாழ்க்கை வித்தியாசத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. சாட்சியில நீங்க பார்த்தது போல, நீங்க ஒருவேளை வியாதி உள்ளவராயுதத்துல இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தார் அப்படியான வியாதி உள்ளவராயுதத்துல இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தாரோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை நிமித்தமோ நீங்கள் பெற்றுக்கொண்ட செய்தி மோசமானதா இருக்கா? நீங்கள் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். மக்களே, நீங்க நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை ஒவ்வொரு நாள் நகர கடினத்திலிருந்து படுமோசமானதா இதுல மாறிக்கொண்டிருக்கிறது.
இந்த கரம், இந்த கரம் சரியாக நீங்க பார்க்கிறப்பவே என்னுடைய கரமாய் இந்த இடத்துல தேவன் உங்களுக்காய் நீட்டுகிற கரமாய் இருக்கிறது. நாடல்ல, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நீங்க அவருடைய கைகளை இந்த இடத்துல பிடிப்பீங்களா, அந்த ஆழமான குழியிலிருந்து அவர் உங்களை இந்த இடத்தில் விடுதலையாக தயாராக இருக்கிறார். எனவே மக்களே, உங்களை தயார்படுத்துங்கள். தேவன் அதி அற்புதமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த செய்ய சாட்சியானவராக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு அனுமதியானது இடத்தில் கொடுத்தால். எனவேதான் இந்த விசுவாசத்திலே நாம் புதிதாய், இந்த புதிதாய் என்று சொல்லும்பொழுது நான் தொடருகிற இந்த தொடர்ச்சிகளை ஜெபத்தை குறித்து நான் இந்த விளக்குகிறேன். நீங்க இந்த இடத்துல பார்ப்பீங்க, சாபமானது என்ன? இதை பாருங்கள், நான் தொடர்ந்து பேசுறேன். சாபம் என்றால் என்ன? வெறும் மக்களால் அறியப்பட்டிருக்கிற சாதாரண வார்த்தைக்கு மேலான ஒன்று. ஆனால் நம்முடைய உணர்திறன்கள் எதை புரிந்து கொள்ள முடியுமோ அந்த வெளிப்பாட்டுக்கு மேலானவை. சாபமானது ஒரு ஆவிக்குரிய ஆதாரத்தினால் வருகிறது. மக்கள் எதிர்கால திட்டங்களை காலதாமதப்படுத்தும் அழிக்கும் நோக்கத்தோடு வருகிறது. கனவுகளை, மக்கள் வாழ்க்கையை கூட. ஆனால் ஒருவர் வாழ்க்கையில் எப்படி சாபமானது நுழைகிறது? யாருக்கெல்லாம் தெய்வீக ஆவிக்குரிய பாதுகாப்பு இல்லையோ அவர்கள் சாபத்தினால் கொண்டு வரப்படுகிற எல்லா தாக்குதலுக்கும் பாதிக்கப்படுகிறார்கள். வார்த்தையால் சாபம் ஏற்படலாம், பொறாமையினால் தலைமுறையாய் பல வழிகளிலே வரலாம். நீங்கள் சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதுவரை யூனிவர்சல் ஆலயத்திலே செய்யப்படாத மாபெரும் எல்லா சாபங்களை உடைத்தலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக விரைவிலே இந்த தொடர்ச்சங்களின் ஜெபமானது எப்பொழுது நாம் தொடங்க போகிறோம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். இந்த சாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உடைக்கப்படட்டும். தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட. எனவே இந்த நாள், இந்த நேரம் ஒன்றிணையலாம். இந்த விசுவாசத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்க இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் யாரெல்லாம் விசுவாசத்தில் இணைந்திருக்கிறார்களோ, என் தேவன் இவர்களுடைய பிரச்சனைகள், இவருடைய கடினங்கள், இவருடைய போராட்டங்கள், இவர்களுடைய தோள்கள் மீது சுமையானதாய், அழுத்தமானதாய், வலியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இருள் உடைக்கப்படட்டும், இந்த சாபம் உடைக்கப்படட்டும், இந்த பலகீனம் உடைக்கப்படட்டும். என் தேவன், இந்த மக்கள் யார் இந்த நேரம் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை மருத்துவமனையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கலாம். என் தேவன், இவர் படுத்த படுக்கையா இந்த தேவனை தன் படுக்கையிலிருந்து இதை பார்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த நேரம் இவர்கள் யார் எந்த இடங்களில் பலகினாராய் இருந்தாலும் இதோ விசுவாசத்தில் என்னோடு சேர்ந்து வல்லமையை நம்புகிறார்களே, ஆனால் இந்த மக்களுடைய விசுவாசத்தின்படியாய் இந்த குணமாக்கல் இவர்கள் மீது பரட்டும். இவர்கள் நடக்க முடியாதவராக இருந்தால் இவர் கால்களிடத்தில் பலனுடையது. இவர்கள் பேச முடியாதவராக இருந்தால் இவருடைய வாய்கள் திறக்கப்படட்டும். கேட்க முடியாதவராக இருந்தால் இவர் செவிகளிடத்தில் தேவை திறந்து உங்களுடைய வல்லமை இந்த கேட்கிறவராய் இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அற்புதமானதாய் நீர் மாற்றி கேட்கிறேன். என் தேவனை, விசுவாசத்தினாலே கூடாத காரியம் என்ன? உம்மிடத்தில் நீர் வருகிற ஒவ்வொருவரையும் கலனாய், குணமாக்குகிறவராய், விடுதலையாக்குகிறவராய், ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறேன். அதை செய்யும் தேவனே. இவர்கள் தங்கள் முதற்படி எடுத்து வைப்பார்களா? நீர் காத்து கொண்டிருப்பதில் நீர் ஓடி வந்து இவர்களை அணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையை உம்முடையதாய், உம்முடைய சர்வ வல்லமையான கைகளில் இருந்து படைக்கிறேன். என் தேவன், இந்த நேரம் இந்த வியாதி உள்ளவர்கள், பலகீனமானவர்கள், கட்டுண்டவர்கள் விடுதலை பெறட்டும். நாளை இந்த கூட்டத்தில் எங்களோடு இணையும் பொழுது இந்த தேவனை எல்லா பொறாமையினுடைய ஆவியிலிருந்து விடுதலை பெறுகிறவராய் இவர்கள் மீது, இவருடைய குடும்பத்தின் மீது இந்த விடுதலை இவர்கள் பெற்றுக்கொள்ள வழிகள் திறக்கப்படட்டும். இந்த நபருடைய நாளை, வாழ்க்கை, வழியை ஆசீர்வதிக்கிற தேவாவியானவரே, உம் சித்தம் இதோ இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது நிறைவேற்றப்படட்டும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே விசுவாசிக்கிறீர்களா? சொல்லுங்கள், நன்றி ஆண்டவராகிய இயேசுவே, ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யட்டும் அவருடைய அதி அற்புதமான கைகளிலே. நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் வழி உண்டாக்குங்கள். ஆலயத்திலும் கூட எங்களை சந்திக்க முடியாது. தேவன் உங்களோடு இருப்பார் மக்களே, இயேசுவின் பெயராலே.